மாசி மகத்தன்று காலையில் நம்ம குளிக்கிறச்ச இந்த பொருள் எல்லாம் நம்ம தண்ணியில் கலந்து குளிக்கிறச்ச நம்மளோட வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், நம்மளுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்ன்ட்டு பெரியவா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு ஒரு கைப்பிடி. மாசி மகன்றது மக நட்சத்திரத்தை தான் மாசி மகன் சொல்கிறோம். மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்தை தான் மாசி மகன் சொல்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வாளியில் நம்ம போட்டுட்டு குளிக்கலாம். சிலர் சொல்லுவாங்க குளிக்கிறச்ச கல்லுப்பை கலக்கும் பொழுது சோப்பு நுரம் வராதுன்னு. அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பக்கெட்டு தண்ணியில் சும்மா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுறோம், அது ஒன்றும் ஆகாது. அதை போட்டுடுங்க. அதன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் எடுத்து 2 உள்ளங்கையிலையும் நம்ம நல்லா குழச்சிட்டு அதன் பிறகு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மஞ்சள் இருந்தாலே அது மகாலட்சுமியோட அனுகிரகமாக நினைப்பாங்க. அதற்கு முன்னாடியெல்லாம் பெண்கள் நம்ம மஞ்சளை பூசி குளித்தோம். ஆனால் இப்போல்லாம் எந்த பெண்களும் மஞ்சளை பூசி குளிக்கிறதில்ல. ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. அதனால் மஞ்சள் பூசி யாரும் குளிக்கிறதில்ல. இதையாவது அட்லீஸ்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு பசும் தயிர் கிடைக்கலைன்னா அட்லீஸ்ட் பாக்கெட் தயிர்னா எடுத்து அதை கொஞ்சம் உள்ளங்கையில் குழச்சி முகம், கை, காலெல்லாம் தடவிட்டு குளிச்சிருங்க. அது ஆம்பளைங்களும் இந்த மஞ்சள் போடலாம். போட்டுட்டு சோப் போட்டு கூட ஆஃபீஸ் போகிறச்ச கழுவிடலாம். இந்த நாளைக்கு குளிக்கிறச்ச இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தரித்திரம் நீங்கும். இதை எல்லாமே பண்ணுங்கள். அதன் பிறகு இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கடலில் போய் குளிக்கிறது ரொம்ப 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 நல்ல உத்தமம். ஆனால் கடலில் போய் யாராலையும் இப்போ குளிக்க முடியாது, நேரமும் இல்லை, போகிறதுக்கான சூழ்நிலையே இருக்காது. அதனால் கடலில் போய் குளிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த எந்த இதுவுமே வேண்டாம். உப்பு, கல்லுப்பு, அந்த உப்பு, இந்த உப்பு எதுவுமே வேண்டாம். அவள் டைரெக்டாக போய் கடலில் குளிச்சுட்டு வந்துடலாம். கடலில் குடிக்க முடியாதவங்களுக்கு இந்த பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு மாசி மகத்தன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் செய்கிறச்ச கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். எது ஒன்றுமே நம்பினா மட்டும்தான் நல்லது நடக்கும். விதண்டாவாதமாக பசுந்தயிரை கையில் பூசிண்டு குளித்தா நல்லா ஆகிடுமான்னு விதண்டாவாதம் பண்ணினா ஒன்றுமே நல்லாகாது. ஓகேங்களா? எது ஒன்றுமே நம்பிக்கையோடு செஞ்சு